நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். ரமலானுடைய இறுதி சில நாட்களில் நம்ம இருக்கோம். இந்த ரமலானில் நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது, சில விஷயங்களை விட்டுட்டு போக வேண்டியது இருக்குது. நல்ல பழக்கங்களை எடுத்துகிட்டு போகணும், தீய பழக்கங்களை விட்டுட்டு போகணும். அந்த அடிப்படையில் இந்த ரமலானில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று, அது என்னன்னு சொன்னால், அந்த ஒரு பண்பு நம்மளை சொர்க்கத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அழைச்சிட்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் இருக்காங்க, ஒரு சஹாபி வருவாங்க. அந்த சஹாபி வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ ஒரு சுவனவாதி வரப்போகிறாங்க, சுவனத்துக்குரியவர் வரப்போகிறாங்க. அப்போ ஒரு சஹாபி வராங்க, உலு செய்கிறாங்க, தொழுவுறாங்க. அந்த சஹாபியை விடைபெற்று போகிறாங்க. அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இப்பொழுது ஒரு சுவனவாதி வருகிறார் என்று சொன்னாங்க. அதே சஹாபி வந்தார்கள், உலு செய்தார்கள், தொழுதார்கள், போனாங்க. மூன்றாவது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனவாதி வரப்போகிறார். அதே சஹாபி வந்தாங்க, உலு செஞ்சாங்க, தொழுதாங்க, போனாங்க. அப்போது இதை பார்த்துட்டு இருந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் சுவனவாதின்னு ஒரு தடவை சொன்னாலே அவங்க சுவனம் போயிடுவாங்க. இந்த சஹாபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் தொடர்ந்து இவர் சுவனவாதி சுவனவாதி சுவனவாதின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் சம்திங் ஸ்பெஷல், இவங்க ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. 3 நாள் தங்குறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அவங்க வீட்டில் தங்குறாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த சஹாபியை கவனிக்கிறாங்க, ஏதாவது ஸ்பெஷலாக அமல் செய்கிறாங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனத்துக்கு இவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க, கேரண்டி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ எந்த அமலை கொண்டு இவங்க சுவனத்துக்கு போக போகிறாங்க அப்படின்றத கவனிக்கிறதுக்காக ஸ்பையாக உள்ளே போகிறாங்க. 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் இருந்துட்டு அவங்கக்கிட்ட விடைபெறுவதற்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டாங்க, நான் வந்ததின் நோக்கம் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சுவனவாதின்னு சொன்னாங்க, 3 நாள் சொன்னாங்க, அதுக்கு என்ன காரணம், நீங்கள் ஸ்பெஷல் அமல் ஏதாவது செய்கிறீங்களான்னு பார்க்க வந்தேன். ஆனால் என்னால் ஸ்பெஷல் அமல் எதுவும் பார்க்க முடியல. நார்மலாக ஒரு முஸ்லீம் என்ன அமல்கள் செய்வாரோ அந்த அமல்கள் தான் நீங்கள் செய்கிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் அமல் ஏதாவது செஞ்சீங்கன்னா அதை எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கொண்டு நானும் சுவனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்ற ஆர்வத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பெருசாக நான் ஒன்றும் அமல் செய்கிறதில்ல, ஆனால் என்னுடைய கல்பில் பிற மோமின்களை குறித்து, பிற மனிதர்களை குறித்து அந்த ஹேட்ரட், அந்த வெறுப்புணர்வு எனக்கு இல்லை. அவங்கள குறித்து வெறுப்புணர்வு, கிஷ், அது என் கல்பில் கிடையாது. இது முதல் விஷயம். 2வது, அல்லாஹு தாலா என்னை விட பிறருக்கு அதிகமாக கொடுத்தால் அதை பார்த்து நான் பொறாமைப்படுவதில்லை. இந்த 2 அமல் தான். இந்த 2 அமலும் வெளிப்படையான அமல் கிடையாது. இங்கே தான் விஷயமே. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து மாதிரி வெளிப்படையாக தெரியக்கூடிய அமல்கள் கிடையாது, கல்புடைய அமல். 2மே ஹார்ட்டுடைய அமல். ஃபஸ்ட்டு என்ன, பிற மனிதர்களை குறித்து வெறுப்புணர்வு கல்பில் இருக்கக்கூடாது. இப்போது அல்லாஹு தாலா குர்ஆனிலே அந்த துவாவை கற்றுத் தருகிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா, யா அல்லாஹ் என் கல்பில் ஆக்கிடாத, கில்லல் லில்லதீன ஆமனு, யா அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை குறித்து தவறான எண்ணத்தை, வெறுப்புணர்வை என் கல்பில் தந்துடாத ரப்பே என்ற அல்லாஹ் குர்ஆனில் ஒரு துவா கற்றுத்தரான். அப்படின்னா இது எவ்வளோ முக்கியமான விஷயம். நம்ம ஒரு ஆளை பார்க்குறோன்னு சொன்னால் எந்த நல்ல எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். மார்க்கம் அதுதான் சொல்லித்தருது. அவர் தவறே செய்திருந்தாலும் அதை நல்ல எண்ணத்தோடு திருத்த வேண்டுமே தவிர அந்த தவறை கொண்டு அவரை ஜட்ஜ் பண்ணக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆல்வேஸ் ஹேட் த சின் நாட் த சின்னர். பாவத்தை வெறுக்க வேண்டுமே தவிர பாவியை வெறுக்கக்கூடாது. அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செஞ்சிருப்பான், அவனை நல்ல எண்ணத்தோடு பார்க்க வேண்டும். நம்ம நல்லவர், அவன் பாவின்னு பார்க்கக்கூடாது. எப்போ அல்லாஹ் தக்தீரை மாற்றுவான்னு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா இல்லையா, சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் தான் இருக்கும். கடைசியில் ஒரு அமல் செஞ்சிருவார், அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டுருவான். ஒரு அடியானுக்கும் நரகத்திற்கும் ஒரு ஜான் அளவு தான் இருக்கும். கடைசியில் ஒரு நல்ல அமல் செய்வார், அல்லாஹ் சொர்க்கத்தில் தூக்கிட்டு போய் போட்டுருவான். யாருடைய முடிவு எப்படி என்று நமக்கு தெரியாத போது நம்ம எப்படி அடுத்தவங்களை தப்பாக நினைக்க முடியும்? நம்ம எப்படி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும்? வெளி தோற்றத்தை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமலை வைத்து அவரை ஜட்ஜ் பண்ணுற உரிமை நமக்கு கிடையாது. ஷைத்தான் செஞ்ச தப்பு இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்ட போது சஜிதா செய்ய சொன்னபோது ஷைத்தான் என்ன சொன்னான், நான் சஜிதா செய்ய மாட்டேன். காரணம் என்ன, மண்ணால் படைக்கப்பட்டிருக்க நான் நெருப்பு எப்படி மண்ணுக்கு சஜிதா செய்யும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளித்தோற்றத்தை ஷைத்தான் பார்த்தான், அவங்களுடைய கல்வை பார்க்கல, உள்ள இந்த விஷயத்தை பார்க்கல. அப்போ வெளி தோற்றத்தை வைத்து ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறது என்பது ஷைத்தானுடைய செயல். நம்ம அதை செய்யக்கூடாது. அவங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஆளுடைய வெளி தோற்றத்தை வைத்து, அவர்களுடைய செயல்களை வைத்து அவர்களை கணக்கிடவும் கூடாது, அவர்களை தவறாக எண்ணவும் கூடாது. இது ஈஸி இல்லை. ஈஸியான விஷயத்தை சொல்லியிருந்தா ஈஸியாக சொர்க்கத்துக்கு போக முடியாது. கஷ்டமான ஒரு அமலை செஞ்சு தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை இந்த சஹாபியை சுவனவாதின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமான அமலை செஞ்சுருக்காங்க. கல்போட அமல் என்ன அமல்? யாரை குறித்தும் வெறுப்புணர்வு கிடையாது, யாரையும் வெறுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அன்பு கொண்டு பார்ப்பாங்க, நல்ல எண்ணம் கொண்டு பார்ப்பாங்க. தவறே செய்திருந்தாலும் நல்ல எண்ணத்தோடு திருத்த முயற்சி செய்வார்களே தவிர அந்த தவறை கொண்டு அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீ நரகத்துக்கு போவ, நீ நாசமாக போயிடுவ, நீ பிதாத்துவாதி, அல்லாஹ் உனக்கு நரகத்தில் தான் இடத்த கொடுப்பான், நீ அல்லாஹ் ரசூல் கூட நாளைக்கு இருக்க மாட்டாய். இப்படி ஒரு ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ணுவது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம்.
அதனால் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால தான் உலமாக்கள் சொல்வார்கள், ஒரு காஃபிரை கூட காஃபிர்னு சொல்லாது. ஏன்? நாளைக்கு அவன் முஸ்லீமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு அவன் ஈமான் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளி தோற்றத்தை வைத்து ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுவதும் பிற மனிதர்களை தீய எண்ணம் கொண்டு பார்ப்பதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். என்ன எடுத்துகிட்டு போகணும்? யாரை பார்த்தாலும் சிறந்தவங்களாக பாருங்கள். நம்மளை விட சிறந்தவங்கன்ற கண்ணோட்டத்தில் பாருங்கள், பெருமையாக வராது. அவங்க என்னை விட நல்ல சீதேவி, என்னை விட நிறைய அமல் செஞ்சுருப்பாங்க என்ற கண்ணோட்டத்தோடு நாம் அவர்களை பார்க்க வேண்டும். சாதாரண துப்புரவு பணியாளராக இருக்கலாம், ரோடை க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கலாம், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்கள பார்க்கும்போது கூட தாழ்வாக பார்க்குறதுக்கு நமக்கு மார்க்க அனுமதிக்கல. அல்லாவிடம் அவங்களுடைய அந்தஸ்து என்ன நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கம்பெனியில் பெரிய சிஇஓவாக இருக்கலாம், பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம், அதிக சம்பளம் பெறுபவர்களாக இருக்கலாம். நமக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து அவர்கள் இழிவாக நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று நினைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அல்லாவின் பார்வையில் அவங்க உயர்ந்தவங்களாக இருக்கலாம். மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி துப்புரவு பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் காணும் அவங்கள. அப்போ ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எங்கே ஒரு அம்மா இருந்தாங்களே, யாரும் சொல்ல அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு கோவப்பட்டாங்க, அந்த விஷயத்தையே என்கிட்ட நீங்கள் சொல்லலை, அவங்க மௌத்தான விஷயம் எனக்கே தெரியப்படுத்தலன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அவங்களுடைய கபருக்கு சென்று தொலை வைத்து துவா செய்தார்கள் என்ற ஹதீஸில் வருது. ஒரு சாதாரண துப்புரவு பணியில் இருந்த ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹுடைய கண்ணியம் எப்படி கண்ணியப்படுத்துகிறாங்க. அப்போ யாரையும் அந்த ஏற்றத்தாழ்வை கொண்டு, அவங்க பணம் செல்வந்தர் இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, செல்வம் இல்லாதவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது, அவங்களை குறித்து வேற எண்ணம் கொண்டு இருப்பது, சொந்தக்காரங்களை பற்றி தவறான எண்ணத்தோடு வாழ்வது, அவங்க இப்படித்தான் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் அவர்களை நினைத்து கொண்டு இருப்பது, இதெல்லாம் கிஷ். ஒரு மனிதரை நம்ம சொந்தக்காரங்களே ஒருத்தவங்களை குறித்து தவறான எண்ணம் கொண்டு கல்வியில் இருக்குதே, இதே பாவம் தான். அந்த தவறான எண்ணம் கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம். சோழத்திற்கு எது எடுத்து செல்லும்? அந்த எண்ணத்தை அழிச்சிடணும். இந்த ரமலானில் அந்த எண்ணத்தெல்லாம் கல்வை விட்டு எரேஸ் பண்ணிடணும். நம்ம பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட வேண்டுமோ அதுபோல் நம்முடைய கல்வியில் யாரை கொண்டு தவறான எண்ணம் கொண்டு நம்ம வாழ்கிறோமோ, அது நம்ம சொந்தமாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், யாரை குறித்து தவறான எண்ணம் இருந்தாலும் கல்வியை விட்டு நாம் எரேஸ் செய்து விட வேண்டும். அவங்களை குறித்து நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். ரெண்டாவது விஷயம், பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் நம்மளை விட ஒருத்தவங்களுக்கு செல்வத்தை கொடுத்தா, அல்லாஹ் நம்மளை விட ஒருத்தவங்களுக்கு நல்ல ஜாபை கொடுத்தா. ஒன்றா தானே படித்தோம், 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம், அவன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கம்பெனியில் இவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கான், எனக்கு பாருங்கள் கம்மியான சம்பளம். இதான் பொறாமை. இந்த பொறாமை அந்த சஹாபி படலை. அல்லாஹ் என்னை விட ஒரு ஆளுக்கு சிறந்ததை கொடுத்தால் நான் பொறாமைப்பட மாட்டேன். எப்படி பொறாமைப்படாமல் இருக்க முடியும்? மனித இயல்பு அல்லவா? சில நேரங்களில் நம்மளை மீறி கல்வியில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு தான் பொறாமை. அல்லாஹ் நம்மளை விட செல்வத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தா, அல்லாஹ் நம்மளை விட திறமைகளை ஒரு ஆளுக்கு கொடுத்தா, அல்லாஹ் நம்மளை விட அழகான வீடு வாசல்களை ஒரு ஆளுக்கு கொடுத்தா, பொறாமை வருது. இந்த பொறாமை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பொறாமைப்படக்கூடாது. இந்த பொறாமை என்ன செய்யும் தெரியுமா? நம்ம அமலை எல்லாம் லீக் பண்ணி விட்டுரும். ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருக்குன்னு தெரியாமல் தண்ணி அள்ளிட்டு போனால் என்ன ஆகும்? போய் சேருமோ தண்ணியே இருக்காது. அந்த மாதிரி தான் ரமலான் ஃபுல்லாக அமல் செய்வோம், அரிச்சிடும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்கள் அமல்களை ஒரு நெருப்பு விறகை அரிப்பது போல் பொறாமை உங்கள் நல்ல அமலை அழிச்சிடும். எவ்வளோ பெரிய ஹதீஸ்! கொஞ்சம் கவனமாக இந்த ஹதீஸை பாருங்கள். ஒரு விறகை நெருப்பு அரிப்பது போல் எரிப்பது போல் நல்ல அமல்களை பொறாமை. நான் நல்லா தொழுதுருப்போம், நைட்டு ஃபுல்லாக கியாமுல் லைல் தொழுதுட்டு வெளியே வருவோம். ஒரு ஆள் நல்ல காரில் போயிட்டுருப்பார், அந்த காரையும் அவரையும் பார்த்து அந்த செல்வத்தை பார்த்து நான் பொறாமைப்படும். அந்த கியாமுல் லைல் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. சதக்கா செஞ்சுட்டு வந்திருப்போம், ஒரு ஆளுக்கு நல்ல ஜாப் எல்லாம் கொடுத்துருப்பான், அவருடைய ஜாபை பார்த்து அவருடைய சேலரியை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டோன்னு சொன்னால் இந்த சதக்கா ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. அப்போ நல்ல அமல்கள் செய்கிறது முக்கியமல்ல, அது பாதுகாக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பொறாமைப்படாமல் இருக்கணும். அதுக்கு சம்பந்தமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், நம்ம அல்லாவுக்காக செய்த அமல். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? என் அடியானை பார்த்து, இன்னொரு சகோதரனை பார்த்து நீ பொறாமைப்பட்டால் நீ எனக்கு செய்த இந்த நல்ல அமலை எரிச்சிருவேன். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அப்போ இந்த பொறாமைப்படாததுக்கு என்ன ஒரே வழி என்ன? ஆன்மீகத்தில், தஸவுஃபில் அதுக்கு மருந்து அங்கே மட்டும்தான் கிடைக்கும். அவருக்கும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அல்லாஹ்வை தொடர்பு படுத்தி அந்த செல்வத்தை பாருங்கள், பொறாமை வராது. அவர் முயற்சியில் அந்த பதவி அவர் அடையவில்லை, அவர் ஸ்கில்லை கொண்டு அந்த ஜாப் அவருக்கு கிடைக்கல, அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர் அந்த செல்வத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார் என்று அல்லாஹ்வை தொடர்பு படுத்தி நீங்கள் பாருங்கள், பொறாமை வராது. அப்படி அல்லாஹ்வை தொடர்பு படுத்தி நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா பெருமை வராது. நான் என்னை கொண்டு என் உழைப்பு கொண்டு நான் முன்னேறல, அல்லாஹ்வை கொண்டு நான் நல்லா இருக்கேன், அல்லாஹ்வை கொண்டு அவர் நல்லா இருக்கார். இந்த உணர்வை அல்லாஹ்வை நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க, பொறாமையும் வராது, பெருமையும் வராது. அப்போ நம்முடைய நல்ல அமல்களை எல்லாம் எரிக்கக்கூடிய அந்த பொறாமையை விட்டு நாம் விடுபடுவதற்கு ஒரே சொல்யூஷன், அல்லாஹ்வை லிங்க் பண்ணி விட்டுறணும்.
அவரை பார்க்கும்போது நல்ல காரில் ஒரு ஆள் போனாங்கன்னு சொன்னால் அவரோட காருன்னு பார்க்காதீங்க, இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த காருன்னு பாருங்கள், பொறாமை வராது. நல்ல ஜாபில் ஒரு ஆள் இருக்கார், நல்ல சேலரி வாங்குறாருன்னு சொன்னால் அவரோட திறமையில் அந்த சேலரி அவர் வாங்கலை, அல்லாஹ் அவருக்கு அந்த பொசிஷனை கொடுத்துருக்கான், அல்லாஹ் அவருக்கு அந்த ரிஸ்க்கை வச்சுருக்கான், அப்படி பாருங்கள், பொறாமை வராது. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நல்ல வீடை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அல்லாஹ் தான் அவருக்கு கொடுத்திருக்கிறான், அவர் சுயமாக அந்த வீடை பெறவில்லை, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து வீடு வாசல் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த பார்வையில் பார்த்தா பொறாமை வராது. அதே போன்று நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய வாகனங்களையும் அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் நமக்கு பொறாமை வராது, பெருமை வராது. அப்போது எந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹுடைய தொடர்பில் நாம் அதை பார்க்க வேண்டும். அல்லாஹுதான் கொடுக்கிறான், அவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், எனக்கும் அவன் கொடுக்கிறான். இந்த உணர்வு, இந்த ஒரு ஹதீஸிலிருந்து இந்த 2 மாபெரும் அமல்களை அந்த சஹாபி செய்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் அந்த சஹாபியை சோனவாதி என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த 2 உணர்வுகளையும் இந்த ரமலானின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு தந்து இந்த உணர்விலேயே நம்முடைய ஹயாத்திலே யாரையுடைய செல்வத்தை பார்த்தும் பொறாமைப்படாமலும் யாரை குறித்து வெறுப்புணர்வு இல்லாமலும் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.